எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கேபிஎஸ் பேட்மிண்டன் அகாடமிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மதுரையில் கோச்சடைக்கு மிக அருகில் இருக்க கோர்ட்டு தான் இது. ஸோ இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இந்த கோர்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 பேட்மிண்டன் உட்டன் கோர்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் கோச்சிங்கும் இங்கே பண்ணுறாங்க. மதுரையிலே ரொம்ப கம்மியான ஃபீ வாங்கிட்டு கோச்சிங் நடக்குதுன்னா அது இந்த இடத்த சொல்லலாங்க. என்னோடய தம்பி சுஜய்ங்கிறவர் தான் இங்கே கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பேட்மிண்டன் கோச். ஃபீ வந்து ஒரு 1000 மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச மதுரையிலே ரொம்ப கம்மியான ஃபீ வாங்கிட்டு பேட்மிண்டன் கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ 2 உடன் கோர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டும் இங்கே கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களோட கிட்ஸை வந்து கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ஒரு ஒர்த்தபுளான இடம்னே சொல்லலாம். ஸோ உங்கள் பேட்மிண்டன் கோச்சிங் மட்டும் இல்லாமல் மெம்பர்ஸ்க்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி கிரிக்கெட் நெட்ஸும் இங்கே 4 போட்டிருக்காங்க. அதுக்கான ஸ்டூடெண்ட்டும் இங்கே அதிகமாகவே இருக்காங்க. ஸோ உங்கள் பசங்களை கிரிக்கெட்டோ இல்லை ஷட்டிலோ சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 2க்குமே கோச்சிங் கிளாஸ் இங்கே அவைலபிளில் இருக்குது. ஒரு நல்ல பிளேயருக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருந்தாலே நல்லா ஒரு மனநிலையோடு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த கோர்ட் கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் உங்களோட ஆரோக்கியமான கேமை தொடக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ் பேசும் எண்ணியான மக்களுக்கு வணக்கம். நான் தீபக், பேட்மிண்டன் கோச். ரொம்ப நாள் வீடியோ போடல. ஸோ லாக்டவுன் பீரியட்னால எதுவும் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் நம்ம வீடியோ போட்டதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட் கோர்ட்டில் டபுள்ஸ் ஆடுறப்போ ஃப்ரண்ட் கோர்ட்டில் எந்த மாதிரி மூவ் பண்ணணும், எப்போ ஹிட் பண்ணணும், எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ ட்ராப் வச்சு ஆடணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் டோர்னமெண்ட் போகாமல் பேட்மிண்டன் ஒரு ஃபன்னாகவும் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான கேமாகவும் ஆடுறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி நம்மளும் ஆடணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பின்னாடி கோர்ட்லேருந்து கூட நல்லா ஸ்மாஷ் அடிச்சிடுறாங்க. ஃப்ரண்ட் கோர்ட்டில் நிற்கிறப்போ அந்த சின்ன டைமிங் மிஸ் ஆகிறதுனால ஷட்டில் நம்ம எங்கே மீட் பண்ணணும், எந்த இடத்துல புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் பின்னாடி இந்த ஸ்மாஷ் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரண்ட் கோர்ட்டில் நிற்கிறப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறன்றப்பல ஷட்டில் நெட்டில் சொருகிறாங்க. நிறையா எரர் ஆகுது. அதனால் அவங்களால எப்படி ஆடணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு ஃப்ரண்ட் கோர்ட்டில் எப்படி ஆடணும், ஃப்ரண்ட் கோர்ட்டில் என்ன பொசிஷனில் நிற்கணும், நீங்கள் ராக்கெட்டை எங்கே வச்சு நிற்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பிராண்டட் ராக்கெட் ஒரு 1800 ஒரு பட்ஜெட்டபுளான ராக்கெட் பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு ராக்கெட் எல்லா தரப்பின மக்களும் வாங்கி விளையாடுறதுக்கு ராக்கெட் நிறையா ஜட்ஜஸ் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதுலேயும் தவிர்த்து என்ன கேட்குறாங்கன்னா பிராண்டடாக வேணும், யோனக்ஸ் மாதிரி வேணும், லீனிங் மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ராக்கெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோசனோட ராக்கெட் தான் இது. 1800 வருது ப்ரைஸு. ஒரு பிகினர் லெவலில் இருக்கவங்க, ஷட்டில் புதுசாக ஆடணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இன்டர்மீடியட் லெவலில் ஆடணும், நல்லா இன்னொரு ராக்கெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த ராக்கெட் கரெக்டாக வாங்கலாம். இந்த ராக்கெட்டோட நேம் வந்துட்டு கிரா எனர்ஜி 110L அப்படின்னு வருது. ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது கோசனோட கிரா எனர்ஜி 11L அந்த ராக்கெட்டை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறப்ப எனக்குமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இவங்க அந்த மாதிரி குவாலிட்டியில் பாக்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்களா, சேஃபாக வருமா அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்க கொடுத்த பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா 2 ராக்கெட் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸியான ஒரு பாக்ஸ் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ராக்கெட் நல்ல ஷேப்பில் நம்மளுக்கு வந்திருக்கு. அங்கே எப்படி நம்மளுக்கு பேக் பண்ணாங்களோ அதே மாதிரியே வந்திருக்கு. ஸோ வேணுங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ராக்கெட்டோட ப்ரைஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்புறம் ஷாப் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா 2000 விற்றுட்ருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க நம்மளுக்கு 1500 தர்றாங்க. ஸோ ஒரு நல்ல ராக்கெட் இது. நான் ஒரு 1 வீக் இதில் ஆடினேன். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஃபீடு ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கொடுக்கல. ஆனால் ஒரு பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த ராக்கெட் நல்லாவே யூஸ் ஆகும். வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
ஸோ ஃப்ரண்ட் கோர்ட்டில் ஆடுறப்போ எப்போவுமே டபுள்ஸ் ஆடுறப்போ நம்மளோட பார்ட்னர் இப்போ பின்னாடி தான் ஆடிட்டு இருப்பாங்க, நம்ம சர்வீஸ் போட்டு ஃப்ரண்ட்டில் நிற்போம். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிறப்போ நம்மளோட பொசிஷன் எப்படி நிற்கணும்னா, சர்வீஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்வீஸ் போடுறோம், சர்வீஸ் போட்டாச்சு, போடுறதுக்கப்புறம் 2 லெக்கும் பேரில் எடுத்து வச்சு இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம நிற்கணும். ஸோ அங்கே சர்வீஸை ரிசீவ் பண்ணவங்க ஷட்டில் பின்னாடி ஆடி இருப்பாங்க. நம்ம ஃப்ரண்ட் கோர்ட்டில் இப்படி நிற்கிறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணுற தப்பு என்னென்னா, ராக்கெட் இந்த மாதிரி மொட்டி கீழே இங்கே ரைட் சைடில் இப்படி தொங்க விட்டுட்டு நிற்பாங்க, இந்த பொசிஷனில் நிற்பாங்க, இல்லை இந்த மாதிரி நிற்பாங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் கோர்ட் ஆடுறப்போ எப்படி நிற்கணும்னா, 2 சர்வீஸ் போடுறீங்க, போட்டு முடிச்சுன்னு 2 லெக்கு இப்படி பேரில் உங்களோட ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு ராக்கெட்டோட பொசிஷன் 4 ஹேண்ட் கிரிப் பிடிச்சிட்டு இப்படி மேலே இருக்கணும். ஸோ மேலே இருக்கப்போ என்ன ஆகுனா, உங்களோட ஹெட் வந்து இந்த டேப்போட ஒட்டி சிங்க் ஆகி இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் இப்படி நின்றக்கூடாது. பொசிஷன் நீ தான் ஃப்ரண்ட் கோர்ட்டில் நிற்கிறப்போ இந்த பொசிஷனில் நிற்கணும். ஸோ ராக்கெட் ஹேண்ட் வந்து எப்போவுமே மேலே ஃபேஸ் பண்ணி இருக்கணும். நிறைய பேர் டவுனில் வச்சுருப்பாங்க, ஷட்டில் திடீர்னு வந்துச்சுன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு டைமிங் மிஸ் ஆகும். ஷட்டில் என்ன பண்ணுவாங்க, அடிக்கணும்னு சொல்லிட்டு நெட்டில் இந்த மாதிரி எங்கேயா அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட் கோர்ட்டில் நிற்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒன் சர்வீஸ் போட்டதுக்கப்புறம் 2 லெக்கையும் பேரில் வச்சுட்டு உங்கள் 2 ஆர்மையும் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி நிற்கணும். ஸோ நம்ம பார்ட்னர் பின்னாடி நல்லா ஸ்மாஷ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதை எடுக்க முடியாமல் ஆப்போனெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, லைட் ஏதாவது இந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க, ஃப்ளாட்டாக ஆடுவாங்க. அதை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி 2 ஹேண்டையும் ரைஸ் பண்ணி இப்படி ரெடியாக நம்ம ஈகிளை மாதிரி காத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஷட்டில் எப்போ வரும் நம்ம அடித்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது ஸ்டாண்ட் எப்படி நிற்க போகிறோம், ராக்கெட்டை எங்கே ஹோல்ட் பண்ணி நிற்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சர்வீஸ் போட்டோம், 2 லெக்கையும் பேரில் வச்சாச்சு. ஸோ ராக்கெட்டை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்று உங்கள் ரைட் லெக் பவர் லெக்னு சொல்லுவாங்க, ஸோ அதை ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் லைட்டை ஜம்ப் பண்ணி ஹிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரைட் லெக் வச்சும் நிற்கலாம், இல்லை இதே மாதிரி பேரில் இந்த மாதிரியும் நிற்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் 2. செகண்டில் நம்ம நிற்க வேண்டியது இந்த பொசிஷனில் தான் நிற்க போகிறோம் ஃப்ரண்ட் கோர்ட்டில். ஏன்னா என்னோட பார்ட்னர் பின்னாடி ஆடிட்டு இருக்காரு, நான் ஃப்ரண்ட் கோர்ட் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ எனக்கு ஷட்டில் வரப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி அடிக்கணும் ஷட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷட்டில் இப்போ அவர் அடித்த ஷட்டில் அவங்களால எடுக்க முடியாமல் ஃப்ளாட்டாக ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா நான் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதேமாதிரி ஷட்டிலோட டைமிங்கை நான் கரெக்டாக பிடிக்கணும். ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் நிற்கணும்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக கரெக்டாக நிற்கணும். ஸோ அப்போ எப்படி நிற்கணும்னா, இந்த பொசிஷனில் நிற்கிறீங்க, உங்கள் ராக்கெட்டோட ஹேண்ட் எப்போவுமே மேலே பேஸ் பண்ணி இருக்கணும், ராக்கெட்டோட ஹெட்டோட பொசிஷன் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி வச்சு நீங்கள் நின்றக்கூடாது, இந்த மாதிரி நிற்கணும். டென்னிஸ் எல்போ ரொம்ப லூஸில் வச்சுருக்கணும், ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் லூஸாக வச்சுருக்கணும். 4 ஹேண்ட் கிரிப்பில் தான் நீங்கள் நிற்கணும் மோஸ்ட்லி. ஸோ ஷட்டில் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பேக் ஹேண்ட் மாதிரி ஆடணும். ஆனால் 4 ஹேண்டில் நிற்கிறப்போ இன்னும் மோஸ்ட் பவர் அதிகம் கொடுத்து நம்மளால் ஆட முடியும். ஸோ டென்னிஸ் எல்போ ரிலாக்ஸில் இருக்கணும். ஆடுறப்போ பின்னாடி இருந்து ஸ்மாஷ் அடிச்சு அடிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் கோர்ட்டில் ஆடக்கூடாது. ஸோ நிற்கிறப்போ இதை ரிலாக்ஸில் வைங்க. ரிஸ்ட்டில் இருந்து தான் நீங்கள் ஷட்டில் புஷ் பண்ண போகிறீங்க. ஸோ கோர்ட்டில் ஆடுறப்போ நம்ம பின்னாடி இருந்து ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் கோர்ட்டில் ஆடக்கூடாது. ஸோ இந்த ரிஸ்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கோர்ட்டில் இந்த மாதிரி நிற்கிறோம், டென்னிஸ் எல்போ லூஸில் இருக்குது, ராக்கெட்டை ரைஸ் பண்ணி இப்படி நிற்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஷட்டில் மாட்டுது, நம்மளுக்கு அடித்த ஷட்டில் அவங்க அடித்தது திரும்பி நம்மளுக்கு மாட்டுது, ஃப்ளாட் ஆகுது. அந்த ஷட்டில் போய்ட்டு இப்படியே அடிக்காமல் என்ன பண்ணணும், நம்ம அதை புஷ் பண்ணோம்னா கையை மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த ரிஸ்ட்டையும் நிறையா யூஸ் பண்ணணும். ரிஸ்ட் என்ன பண்ணணும், லைட்டை அப்படி பெண்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ ரிஸ்ட்டோட பொசிஷன் இப்படி லைட்டாக பின்னாடி போகணும், இந்த சேஃபில் இருக்கணும். நிறையா பேர் இப்படி வச்சுட்டு இப்படியே ஆடுவாங்க. அது என்னன்னா ஷட்டில் போட்டு தெரிச்சோம், நெட்டில் பட ஆரம்பிச்சிடும், ஃப்ளாட்டாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணுறீங்க, பொசிஷனில் நிற்கிறப்போ ரிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரிஸ்ட்டோட ஆக்ஷன் தான் ஒர்க் ஆகணும். இந்த ரிஸ்ட்டை நீங்கள் லைட்டாக பின்னாடி பெண்ட் பண்ணிவிட்டு ரைட்டில் லைட்டாக ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்து வச்சு எவ்வளோ புஷ் பண்ணாலே போதும். இப்போ நான் ரிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறேனே தவிர்த்து இந்த எல்போவை யூஸ் பண்ணல. இந்த ஹேண்டு ஷோல்டர் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ரிஸ்ட்டில் மட்டும் தான் என்ன பண்ணுறேன், ஷட்டில் இப்படி புஷ் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி இருந்து ஸ்மாஷ் அடிக்கிற மாதிரியே ஃபுல் ஹேண்ட் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் ஹேண்ட் இப்படி யூஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா பவர் கிடச்சி வெளியே போக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று இங்கே அவங்க கோட்டில் அடிச்சுருவாங்க, இல்லை நெட்டில் பட்டுரும். ஸோ நான் சொல்கிறது இந்த நெட்டோட டேப்போட இந்த ஹைட்டில் வர ஷட்டை சொல்கிறேன். இந்த ஷட்டில் போய்ட்டு நம்ம ஃபுல் ஹேண்ட் யூஸ் பண்ணி அடிக்கவே கூடாது. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஷட்டில் ஃப்ரண்ட் கோர்ட்டில் வருது, அப்போ என்ன பண்ணணும், ரிஸ்ட்டை மட்டும் லைட் அப்படி பெண்ட் பண்ணுறீங்க, 4 ஹேண்ட் கிரிப் பிடிச்சிட்டு இந்த ரிஸ்ட்லேருந்து என்ன பண்ண போகிறீங்க, ஷட்டில் பார்த்துட்டு இந்த புஷ் தான். இப்போ பேக் ஹேண்ட் சைடு வந்து என்ன பண்ணணும், டப்புன்னு நீங்கள் பேக் ஹேண்ட் கிரிப் பிடிச்சிட்டு அதுக்கும் இந்த ரிஸ்ட்டை இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். ஸோ ரிஸ்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஆடாமல் பெண்ட் பண்ணி ஷட்டில் பார்த்து இப்படி புஷ் பண்ணணும். ஸோ நிறையா பேர் புஷ் பண்ணுற பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கொண்டு போவாங்க கையை, இப்படி ஆடக்கூடாது. இப்படி ஆனால் என்ன ஆகுனா ஷட்டில் நேரம் நெட்டில் பட்டுரும், இல்லை அவங்க கோட்லேயே அடிச்சுப்பாங்க. ஸோ ஷட்டிலோட டைமிங் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் நேரத்தில் ஏறி வேம கீழே இறங்கிடும். அந்த டைமிங்கை பிடிச்சி நம்ம அதுக்கு நேரம் புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள், நிற்கிறீங்க, ஷட்டில் பார்க்குறீங்க, ரிஸ்ட்டை பெண்ட் பண்ணியாச்சு, நான் பெர்ஃபெக்டாக அடிக்கணும். ஸோ அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு சின்ன ஜம்ப் வச்சுட்டு
இந்த புஷ் போதும், இவ்வளவு கொண்டு போக வேணாம், இவ்வளவு தட்டினாலே போதும். ஸோ நம்ம இழுத்து அடித்தாலும் அங்கே ஒரு பாயிண்ட் தான் கொடுக்க போகிறாங்க, லைட்டாக வச்சாலும் ஒரு பாயிண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஷட்டில் ஹிட் பண்ணுறப்போ ஒரு சின்ன புஷ் ரிஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹிட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஃபுல் ஹேண்டை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் கோர்ட்டில் இப்படி அடிக்கணும்னு நினைக்காதீங்க, லைட் இந்த புஷ் பண்ணுங்கள். ஸோ ஹேண்டோட பொசிஷன் ரிஸ்ட்டு பின்னாடி வந்துட்டு இவ்வளோ தான் போகணும், இதுக்கு கீழே போக வேண்டாம். நீங்களா எப்படி இதை ட்ரை பண்ணணும்னா, மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி இல்லை ட்ரைனிங்க்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வெளியே நிற்கிறப்போ இந்த சின்ன மூவ்மெண்ட்டும் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி ரிஸ்ட்டில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் மேட்ச்சில் ஆட முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்துன்னு சர்வீஸ் போட போகிறோம். சர்வீஸ் போட்டு முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது 2 லெக்கையும் பேரலாக வச்சுட்டு ஃப்ரண்ட் கோர்ட் நிற்கிறப்போ 2 ஹேண்டையும் அப்பர் பாடி இந்த மாதிரி ரைஸ் பண்ணி நம்மளோட ஹெட் இந்த டேப்பை ஒட்டி இருக்கணும். ஏன்னா எப்படின்னா அவங்க ஃப்ளாட்டாக அடித்தானா நம்ம மேலே பட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 ஹேண்ட் இப்படி மேலே வச்சுருக்கணும். 1 செகண்ட் ஒன்று என்னென்னா 2 ஆர்மையும் ஃப்ரீயாக வைக்கணும், ஷோல்டரு இந்த டென்னிஸ் எல்போ எல்லாமே ஃப்ரீயாக வைக்கணும். 4 ஹேண்ட் கிரிப் பிடிச்சிட்டு ஷட்டிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்பவுமே ராக்கெட் கீழே வச்சு ஆடாதீங்க. கீழே வச்சு ஆடணும்னா ஷட்டிலோட டைமிங் ஏற்ற மாதிரி நம்மளால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஹிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், ஷட்டில் மாட்டிக்கும், கீழே விழுந்துடும். ஸோ இங்கே வச்சிங்கன்னா ஷட்டில் வந்தோடனே ஹிட் பண்ணலாம், இந்த மாதிரி ஹிட் பண்ணலாம். ஸோ நிறையா பேர் ஃப்ரண்ட் கோர்ட் ஆடுறப்போ ராக்கெட் இப்படி தொங்க போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஷட்டில் ஏறணுன்னு வேமா இறங்க போகுது, இங்கேருந்து நான் இந்த ராக்கெட் ரைஸ் பண்ணி கொண்டு போய் அடிக்கிறதுக்குலாம் ஷட்டில் கீழே விழுந்துடும், இல்லை மிஸ் ஆகிடும், நான் போய் ட்ராப் தான் அடிக்க முடியும். ஸோ அதனால் அந்த டைமிங்கை நம்ம கரெக்டாக பிடிக்கணும்னா ராக்கெட்டை மேலே ரைஸ் பண்ணி வச்சோன்னா ஈஸியாக வர்ற இடத்த பார்த்துட்டு அதுக்கு நேரம் எடுத்து வச்சுட்டு ரிஸ்ட்டை பின்னாடி பெண்ட் பண்ணி லைட்டை அப்படி ஷட்டில் பார்த்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஈஸி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணால் ப்ரொஃபஷனலாக ஆடுறவங்க கரெக்டாக ஆடுறாங்க, ட்ரைனிங் போகிறாங்க, அதனால் அவங்க கரெக்டாக பண்ணிடுறாங்க, எங்களால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான் இருக்குது, அதை நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கற்றுக்கிட்டு டெய்லி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே பின்னாடி கோர்ட்டில் ஆடுற மாதிரி ஃப்ரண்ட் கோர்ட்டில் ஆடக்கூடாது. ஸோ ரெடியாக இருங்க, ரிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், ஷட்டில் புஷ் பண்ணி ஹிட் பண்ணுங்கள்.